வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 12. நிரஞ்சனியின் வார்த்தைகளில் திடுக்கிட்ட சுபத்ரா, 2 வீட்டுக்கு சொந்தக்காரினா வசதி வாய்ப்புல குறையில்லாம நல்லாதானே வாழ்ந்திருப்பா, அப்புறம் இப்படி நடுவீதியில நிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு, இதுல புருஷன் வீடெல்லாம் என்கிற சிந்தனையோடு அவள் முகம் பார்த்தார். அம்மா இல்ல, அப்பா. படுத்திருந்தவளின் கன்னங்களில் மெதுவாய் நீர் இறங்க, அவரும் பாப்பா வயித்துல இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல போயிட்டாருமா என்றாள் துக்கத்துடன். ஓ என்றவருக்கு மதியம் தன்னிடம் ஏன் அவள் அவ்வாறு கேட்டாள் என தற்பொழுது புரிந்தது. நம்மள மாதிரி ஆட்கள் மேல அந்த ஆண்டவனுக்கு கொஞ்சம் கூட இருக்கமே வராதாமா? மெல்ல பெருமூச்செடுத்த சுபா, புருஷன்னு இருந்த ஒருத்தன் இப்ப இந்த உலகத்துல இல்லையா, இல்ல இருந்தும் ஒண்ணுத்துக்கு உதவாத வெட்டி பயலா இருக்கானா என்று கடுப்புடன் கேட்டார். வெட்டி பயலா இருந்தா கூட எப்படியோ ஒண்ணு பொழைச்சுக்கலாமே, அவன் என்ன உயிரோட சமாதி ஆக்கணும்னே கங்கனை கட்டிக்கிட்டு அலையறாமா? அதற்கு மேல் படுக்க இயலாமல் வேகமாக எழுந்து அமர்ந்து கொண்டவளின் முகம் முழுவதும் தாளாத வேதனையில் கசங்கி இருக்க, உள்ளிருந்து பொங்குகின்ற துயரத்தை கட்டுப்படுத்த முடியாது போனவள் முழங்காலில் தலை கவிழ்த்து ஓசையின்றி வெடித்து அழ ஆரம்பித்தாள். சுபா, ஹே நிரஞ்சனி, என்னம்மா நீ என பதறி எழும் முன்னே மா என பயந்து தாயை அணைத்திருந்தான் சாய். பல நேரம் மகனுக்காக முயன்று தன்னை அடக்கிக் கொள்பவளுக்கு அன்று அது கூட முடியாமல் போய்விட பெண்ணிடம் அத்தனை அழுகை வெளிப்பட்டது. என்னடா கண்ணு, பிள்ளை ஆள்றான் பாரு, அவன பயம் காட்டாத என்று அவளின் முதுகை வருடி ஆற்றுப்படுத்த முயன்றார். அவன் அண்ணனுக்கும் சேர்த்து நான் பொண்டாட்டியா இருக்கணும்னு அத்தனை கொடுமை செஞ்சாமா என்றவளின் கதறலில் இவருக்கு மூச்சே நின்று போனது. ஐயோ என அதிர்ந்த உள்ளம்தான் கூக்குரலிட்டதை தவிர்த்து சுபத்ராவால் ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. ஸ்தம்பித்து விட்டவர், கடவுளே, இந்த பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்த? என் மேலதான் உனக்கு ஈவருக்கல்ல நினைச்ச, ஆனா இவளோட பெத்தவங்களையும் பறிச்சுக்கிட்டு ஒரே தொணை நம்பி இருந்த புருஷனையும் இத்தனை கொடூரமானவனா கொடுத்திருக்கியே. நீ எல்லாம் நிஜமாவே கல்லுதான். எப்படி அதெல்லாம் அவ தனியா கடந்து வந்தாலும் தெரியலையே என பதைத்து போனார். அன்னையின் அழுகை குறையவில்லை எனவும் பையனின் சத்தம் அதிகரிக்க துவங்க பக்கத்து அறையில் இருந்த தேவின் செவிகளில் அது விழுந்து குழப்பத்தை ஏற்படுத்தியது. என்ன எப்பவுமே அமைதியா இருக்கிறவ திடீர்னு அழுதுட்டு இருக்கான்? நிரஞ்சனி கூறிய ஒற்றை வரியே சுபாவை ஆடி போக வைத்திருக்க அவரால் இன்னமும் தன்னை சுதாரிக்க முடியவில்லை. தொடர்ந்து கேட்ட பாலகனின் அழுகை குரலில் மனம் கேட்காமல், உடம்பு சரியில்லையா என கதவை திறந்து எட்டி பார்த்தான் மித்ரதேவ். வரவேற்பறையில் வெற்று படுக்கையே அவனை வரவேற்க சில நொடிகள் விழித்தபடி நின்றவனுக்கு பின்பே தாயின் அறையிலிருந்து சத்தம் வருகிறது என புரிந்து அங்கே சென்று கதவை தட்டினான். மா! அப்பொழுதே திடுக்கிட்டு திரும்பிய சுபத்ரா ஆ என்றது கூட காற்றை போலத்தான் வெளிவந்தது. குட்டி பையன் ஏன் அழ்றான்? உடம்பு முடியலையா? தேவின் வருகையால் அவசரமாக நிமிர்ந்து தன் முகத்தை நிரஞ்சனி துடைத்து கொள்ள, இல்லடா ஒன்னும் இல்ல என்றார் சுபா மகனிடம். என்ன ஒண்ணுல்ல, அப்படி அல்றான் என கதவை திறந்து விட்டான் அவன். அது போன்ற ஒரு நிலையில் அவனை எதிர்கொள்ள விரும்பாமல் பெண் பட்டென்று சுவர் பக்கம் திரும்பிவிட, அதற்குள் அவளின் சிவந்து கலங்கிய வதனம் அவனது பார்வையில் விழுந்து இருந்தது. சின்னவன் இன்னமும் அன்னையின் இடையை கட்டிக்கொண்டு விசும்பியபடியேதான் இருந்தான். பிள்ளை நல்லாத்தான் இருக்கா, நீ ரூமுக்கு போ தேவ் என்ற அன்னையின் முகமும் சரியில்லாமல் இருப்பதை கவனித்த நாயகன் பெண்ணின் தனிப்பட்ட பிரச்சனை ஏதோ என புரிந்து கொண்டு நாசுக்காக விலகி சென்றான். அவன் கதவடைத்து சென்றதும், இங்க வாட செல்லோனி, அம்மாக்கு ஒன்னும் இல்ல, வயிறு வலிக்குதா, நாம போய் குடிக்க பால் கொண்டு வரலாம் என்று குழந்தையின் கவனத்தை திசை மாற்ற முயன்றார் சுபத்ரா. இல்லம்மா, அதெல்லாம் வேணாம், விடுங்க என்றால் நாயகி களைப்போடு. நீ சும்மாரு, எப்படி வதங்கி கிடக்குற பாரு. பையனும் சோர்ந்து போயிட்டான். அவளை அதட்டிவிட்டு பாலகனை கையில் சுமந்தபடி அவர் வெளியே வர, தேவ் முன்னரை ஜன்னலுக்கு அருகில்தான் வெளியே வெறித்தபடி நின்றிருந்தான். மகனை ஒரு பார்வை பார்த்தவர் எதுவும் பேசாமல் சமையலறைக்கு விரைய தானும் அவரிடம் விரைந்தான் ஆடவன். என்னம்மா? மெல்லிய பெருமூச்சோடு தன் தோளில் தலை சாய்த்து தேம்பியபடி இருந்த குழந்தையின் உச்சியில் முத்தமிட்டவர், இந்த பாலை கொஞ்சம் சூடு பண்ணி 2 டம்ளர்ல ஊத்தி கொடுடா என்றார் அயர்வாக. உருவங்களை சொலித்தாலும் மறுக்காமல் தான் சொல்வதை செய்யும் மைந்தனிடம், நாமளாச்சும் நமக்கு வந்து அத்தனை கஷ்டத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து எப்படியோ ஒண்ணு சமாளிச்சு வந்தோண்டா. ஆனா இவன் அம்மா எல்லாம் தனியா. அப்பா முடியலடா தேவ், அவ இன்னும் முழுசா எதுவுமே சொல்லல, அதுக்கே எனக்கு நெஞ்சு வலிக்குது என கலங்கிய குரலில் மொழிந்தவரை அதிர்ந்து பார்த்தான் அவன். மா, என்ன சொல்றீங்க?
ஏய் சீ, ஒரு ஓமைக்கு சொன்னேன்டா, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்றவர் மகனின் கரம் பிடித்து, இதுல எனக்கு ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா? அப்படி வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருந்த ஒரு பிள்ளைக்கு நான் ஆதரவு கொடுத்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது அவ்வளோ நிம்மதியா இருக்கு என்று நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கினார். ஓகே, எதுனாலும் ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. ஆமா, இவங்க ஏன் உங்க ரூம்ல இருக்காங்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குற என அப்பொழுது நடந்ததை அவர் கூறியதில் இவனுடைய முகம் குற்ற உணர்வில் கூம்பி போனது. என்னவோ அதுவும் நல்லதா போச்சு. மனசுல எத்தனையோ போட்டு அடைச்சு வச்சிருக்கா அந்த பொண்ணு. அழுத்து கொண்ட சுபத்ரா, நீ கொஞ்சம் குடிக்கிறியாடா என்றார் மகனிடம். வேணாமா, சலிப்புடன் மருத்துவனின் சிகை கோதி, சரி நீ போய் தூங்கு, நான் ரூமுக்கு போறேன் என பால் கோப்பைகள் அடங்கிய தட்டை எடுத்தவாறு நகர்ந்தார். மா, ஏற்கனவே இன்னைக்கு நாள் டென்ஷனா தான் போச்சு. இதுல இன்னும் புதுசா இழுத்துக்காதீங்க. அந்த பொண்ணுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. நீ சொல்றதும் சரிதான் என ஏற்றுக்கொண்டவர் சட்டென நின்று, ஆனா ஒண்ணுடா, அவளுக்கு நாம ஏதாவது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். 2 வீட்டுக்கு சொந்தக்காரிய நடு ரோட்டுக்கு விரட்டி அடிச்சவங்கள சும்மா விடக்கூடாது என்றார் ஆவேசமாக. என்ன சொல்றாங்க இவங்க என நெற்றியை சுருக்கினான் அவன். மகனின் பார்வையில், எனக்கு என்ன எதுவும் விவரமா தெரியல, நாம இன்னொரு நாள் இதை நிதானமா பேசுவோம் என்று விட்டு அறைக்கு சென்று விட்டார். அம்மாவே அப்செட் ஆகி கோபப்படுற அளவுக்கு அவ லைஃப்ல என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வியுடன் தானும் படுக்கைக்கு சென்றான் தேவ். தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தவளிடம், இத கொஞ்சம் சூடா குடிச்சிட்டு அமைதியா படுத்து தூங்கு. இதுக்கு மேல நீ திரும்பவும் டென்ஷன் ஆக வேண்டாம், பிள்ளைங்கள வேற பாக்கணும் என்று பாலை கொடுத்தார் சுபத்ரா. மா, நீங்க எனக்கு செய்யற மாதிரி இழுத்து விட்டுட்டனே. சங்கடத்துடன் ஏறிட்டவளை முறைப்பாக பார்த்தவர், இனி என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசு. ரொம்ப உரிமை எடுத்து நெருங்கின பின்னாடி என் கை யோசிக்காம பட்டுன்னு நீண்டுடும் என முகத்தை வெட்டி கொண்டார். என நிரஞ்சனி விழிக்க, அடிச்சிட போறேன்னு சொன்ன என்றவர் அலட்டியதில் அவளிடம் மெல்லிய புன்னகை. அப்பொழுதே இவருக்கும் சிறிது ஆசுவாசம் ஏற்பட, மா என அன்னையிடம் தாவினான் சாய். மகனை அள்ளிக்கொண்டவள், சாரிடா தங்கம், தம்பி பயந்துட்டீங்களா என அவன் நெற்றியில் இதழ் ஒற்றி எடுத்தாள். பா. அவள் தன் கையில் இருந்ததை அவனுக்கு புகட்ட முயல, நீ குடி நிரஞ்சனி, பாப்பா அடுத்து கண்ணை கசக்குற பாரு, அப்புறம் தூக்கத்துக்கு அழுறவளுக்கு நீ ஃபீட் வேற பண்ணணும், நான் அவனுக்கு தர்றேன் என்று அவர்களை நெருங்கி அமர்ந்து மற்றொரு கோப்பை எடுத்து அவனுக்கு பருக வைத்தார் சுபத்ரா. தொண்டையில் இதமாக இறங்கிய பானம் எதிரில் உள்ளவரின் அன்பை பறைசாற்றியதில் பெண்ணின் விழிகள் மீண்டும் கலங்கியது. இப்ப என்ன உனக்கு? பார்வையை கூட திருப்பாமல் அவர் அதட்டியதில், அம்மா போஸ்ட் எப்பவுமே தனிதானே நிரூபிக்கிறீங்க என்றாள் சிரிப்புடன். கண்ணீரோடு விரிந்த அவளின் புன்னகையை கனிவுடன் நோக்கியவர், உன்னை பார்த்த முதல் நாளே அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என நக்கலாக திருப்பி கொடுத்ததில் நிறுவிடம் முத்துப்பல் சிதறல்தான். பயங்கரமான ஆள்தான் நீங்க என அவள் இதழ்களை சுளித்துக் கொள்ள, இல்லனா உங்களெல்லாம் சமாளிக்க முடியுமா என்று இருவரும் குடித்து முடித்த வெற்று கோப்பைகளை வாங்கி அருகில் இருந்த மேசை மீது வைத்தார் சுபத்ரா. உன் கண்ணுக்குட்டி உருண்டுட்டு வருது பாரு, அத கவனி, நான் படுக்கிறேன் என மெத்தையில் சாய்பவரை கவலையுடன் பார்த்தாள் அவள். இன்னைக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என வருந்தியவாறு சினுங்க தொடங்கி இருந்த மகளை எடுத்து மடியில் கிடத்தினாள் நிரஞ்சனி. அதென்னவோ வாஸ்தவந்தான், இனிமேலாவது ஒரு சொல்லல என் பேச்ச கேட்டு பழகு. தனது பதிலில் ஒரு நொடி ஞா என விழித்து விட்டு, எப்படி பேசினாலும் இப்படி சிக்ஸராவே அடிச்சா எப்படிமா என்று பரிதாபமாக கேட்பவளை கண்டு வாய் விட்டு நகைத்து விட்டார் அவர். முடிஞ்சா நீயும் கத்துக்கிட்டு ஆல்ரவுண்டரா மாறு, நானா வேணான்னு சொன்ன என்றவர் ஒற்றை கண்ணை சிமிட்ட சாய் அவரிடம் வேகமாக நகர்ந்தான். என்னடா தங்கம், பாட்டிக்கிட்ட படுத்துக்கிறியா என்று அவனை அருகில் சரிக்க முயன்றார். என மறுத்து தலையசைத்தவன் தன் இரு கண்களையும் மாற்றி மாற்றி சிமிட்டி காண்பிக்க, அடே என மீண்டும் உரக்க சிரித்தார் சுபத்ரா. அது காற்றாலையில் தவறாமல் முந்தகைய அழுகை குரலை போலவே சென்று தேவின் செவிகளை அடைந்ததில் அவன் முகத்திலும் ஒரு மௌன முறுவல் அழகாய் விரிந்தது. மறுநாள் காலை அலுவலுக்கு பரபரவென்று கிளம்பி இருக்கும் அன்னையை கண்டு மித்ரதேவ் ரொம்பவே யோசனையாகி போனான். முன்தினமும் இவனுடைய கலாட்டாவினால் பதறியடித்து பாதையில் கிளம்பி வந்தவரின் வேலைகள் அனைத்தும் நிச்சயமாக தேங்கி கிடந்து இவருக்கு தலைவலியைத்தான் கொடுக்க போகிறது. அதோடு இத்தனை வயதில் இந்த எல்லைக்கும் அந்த எல்லைக்கும் என தேவையில்லாத அலைச்சல் வேறு என்று கவலையில் ஆழ்ந்தான். சரிடா, நான் கிளம்பட்டுமா? நீலிருக்கையில் அமர்ந்திருந்த மகனிடம் சுபத்ரா வந்து நிற்க அவன் முகத்தில் கொஞ்சமும் தெளிவில்லை. அனைத்திலும் தாயை தனியாக தவிக்க விட்டு விட்டோமே என்கிற நமைச்சல் இதயத்துள் வண்டாய் குடைந்தது. தேவ் என்றவர் தோளை தொட விழிகள் கலங்க நிமிர்ந்தான் அவன். I'm gonna miss you என வேகமாக அவர் இடையே கட்டிக்கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்தான். பாரா, இந்த அம்மாவை மிஸ் பண்றத என் பையன் எப்பவாவது கண்டுபிடிச்சானே
என கேலியாக அவனை தேற்ற முயன்றவருக்கும் உணர்வு மிகுதியில் கண்கள் பொங்கித்தான் வழிந்தது. சுபா அழுவதை சோகமாக பார்த்த சாய் மா என அழைத்து கை நீட்டி காண்பித்தான். நிரஞ்சனிக்குமே அவரின் மனவேதனை நன்றாக புரியத்தான் செய்தது. வளர்ந்து வரும் முதுமையில் அனைத்தையும் தன்னந்தனியாக சுமந்தபடி எத்தனை மாத ஓட்டம் இவருக்கு என விசனத்துடன் பார்த்து நின்றவளுக்கு இதற்கு மேலாவது இந்த மனிதர் அவரை மனதில் வைத்து நல்லபடியாக மாறினால் பரவாயில்லை என்ற வருத்தம் எழுந்தது. சரி போதும் என மகனின் முகம் நிமிர்த்தி தன் துப்பட்டாவால் அவன் கண்ணீரை துடைத்தவர் முடிஞ்சதை நினைச்சு ஃபீல் செஞ்சு ஸ்ட்ரெஸ் டவுன் ஆகிறத விட இனி எப்படி விட்டதை கரெக்ட் பண்ணிக்கலான்னு அமைதியா யோசிச்சு முடிவெடு. அம்மா கிளம்புற, டைம் ஆச்சு என்று அவன் நெற்றியில் முத்தமிட்டு நிமிர்ந்தார். நான் கண்டிப்பா யோசிக்கிறேம்மா. மீண்டும் கண்ணீர் சுரக்க முயன்றாலும் சமாளித்து முறுவளித்து குட் பாய் என அவனை கட்டி அணைத்து விலகினார். தானும் நிதானித்தவன் எழுந்து ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் செஞ்சுக்கலான்னு சொன்னாலும் பிடிவாதமா கேட்க மாட்டேங்கிறீங்க என்று அவருடன் நடந்தான். போடா, அதெல்லாம் எனக்கு சரிப்படாது. சில நேரம் உங்களோட அந்த பிடிவாத குணம்தான் எனக்கும் அப்படியே வந்திருக்கோன்னு தோணுது. மைந்தன் கிண்டலாக கூறியது அச்சோடா, இல்லைன்னா இவர் ரொம்பத்தான் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற தங்க கம்பி. போடா என அலட்சியமாக காரில் ஏறினார். சரி நிரஞ்சனி, சாட்டர்டே நைட்டு பாப்போம். குட்டீஸ் பாய் என அவர்களுக்கு தனியாக முத்தம் ஒன்றையும் பறக்க விட்டார். மா, சண்டே செக்கப் இருக்குல்ல, எதுக்கு தனி அலைறீங்க? மகனை முடிக்க விடவில்லை. நீ நைட்டு வீட்டுக்கு வரியா என பட்டென்று கேட்டார் அவர். அவன் முகம் மாறிவிட அவரிடம் மெல்லிய வருத்த முறுவல் பிறந்தது. விடு, அலைச்சல் பார்க்காம வந்து இவங்களோட ஸ்டே பண்ணனா மறுநாள் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவ. செக்கப் ரிசல்ட்டும் கூலா வரும். நான் எஸ்கேப் ஆயிடலாம். தேவ் முறைப்பாக பார்க்க ஓகே, என் பையன் ரொம்ப சைட் அடிக்கிறான், நான் நிஜமாலுமே பாய் என கையசைத்து விட்டு கிளம்பி விட்டார் சுபத்ரா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.